துறையை சேர்ந்தார், அதிகாரியானார், எழுத்தாளரானார், கவிஞரானார், கண்டதை கற்று பண்டிதரானார், கண்டதையெல்லாம் எழுதினார். ஆனால் அவர் மாணவராக இருந்தபோது கால்சட்டை பருவத்திலே அவரை பார்த்தவன் நான். இந்த ஊரை சார்ந்தவன் என்ற காரணத்தினாலே அல்ல, நானும் அவரும் ஒரே வகுப்பிலே படிக்காதவர்கள் என்பதை தவிர நாங்கள் ஒரே பள்ளிக்கூடத்திலே படித்தவர். 1 மணி ஆனால் மைதானத்திலே இருப்பார். காலை 8 மணி என்றால் மைதானத்திலே நிற்பார். அவர் எப்போது படிப்பார், வகுப்பிற்கு எப்படி தன்னை தயார்படுத்திக் கொண்டு வருவார் என்பது எங்களுக்கும் தெரியாது, ஆசிரியருக்கும் தெரியாது, அப்போது அவருக்கும் தெரியாது. அந்த அளவிற்கு விளையாட்டின் மீது ஒரு ஆர்வம் கொண்டவர். அது அப்துல் அஜீஸ் என்பவர் இருந்தார். அவர் தக்கலை உயர்நிலைப் பள்ளியில் அந்த மிகப்பெரிய மைதானத்தில் ஒரு பகுதியில் இருந்து கொண்டு பந்தை அவர் காலை குத்திவிட்டால் மறுபுறம் போய் கோல் அடிக்கும். மிகப்பெரிய வீரர். அவருக்கு அடுத்தபடியாக அவர் 2 பேரும் இணை போட்டார்கள் என்றால் சொல்ல வேண்டாம். அந்த விளையாட்டு அப்படிதான். அப்போதெல்லாம் அவரை பற்றி பேசும்பொழுது புறம் சொல்வார்கள், இந்த மைதானத்திலே வந்து விளையாட்டிலே சிறந்தான ஆர்வம் உண்டு, விளையாடுவர்கள் எல்லாம் பிற்காலத்திலே உயர்நிலைக்கு வந்திருக்கிறார்கள், ஆகவே நீங்கள் விளையாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பீச்சு வாத்தியார், அப்போ பீச்சு இல்லை, அந்த வாத்தியார் அவர் சொல்லுவார். அவரும் மேட்டுக்கடையை சார்ந்தவர் தான். அதே போன்று இவர் தக்கலை உயர்நிலைப் பள்ளியினுடைய, அதற்கு பிறகுதான் அது மேல்நிலைப் பள்ளியாக மாறுகிறது. அந்த பள்ளியினுடைய மைதானத்திலே ஒரு விளையாட்டு வீரராக கால் வைத்தால் அவருடைய காலிலே போலீஸ் தலைவருடைய பூட் ஏறியது. அது ஒரு வரலாற்று உண்மை. அங்கே விளையாடிய பல பேருக்கு இந்த அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. அவர் ஆனார். ஆனால் அவர் எழுத்தாளர் ஆவார் என்று மாணவர்களோ ஆசிரியர்களோ அப்போது நினைக்கவில்லை. ஆனால் ஒரு பருவம் வருகிற போது, வகுப்புகள் மேலே மேலே போகிற போது இங்கே டாக்டர் ஆசிரியர்கள் இருந்தார்கள். மேட்டுக்கடையில் ஜமால் அவருடைய பலசரக்கு கடை அவருடைய மகன். சந்தை சாலையில் சந்தைக்கடையில் அவருடைய வீடு. அப்போது இங்கே ஒரு விளையாட்டுத் திறல் உண்டு. உங்களுக்கு யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை, தெரியும். பேட்டை சந்தையினுடைய ஒரு பகுதி 1967க்கு முன்னால் சற்று ஏறக்குறைய இங்கே பிரபாகர் நாயர் அவர்கள் நகர்மன்றத்தினராக இருந்தபோது அந்த சந்தையை 2ஆக பிரித்து தெற்கு பகுதிக்கு லால் பகதூர் திறல் என்று சுட்டப்பட்டது. அங்கேதான் சைரன் இருக்கும். எல்லாம் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒருக்கா சைரன் ஊதுவார்கள். அது நகராட்சியினுடைய வேலை. அங்கே மாதத்திற்கு ஒரு முறை அங்கு சைக்கிள் ஓட்டுவது, அங்கே வேறு வேறு விளையாட்டுகள் செய்வது, பொழுதுபோக்கு எங்களுக்கு அப்போ பொழுதுபோக்கு அதுதான். ஒரே ஒரு தியேட்டர் உண்டு, சேது தியேட்டர். அங்கே 9 மணி ஆனால் பாடல் கேட்கும். 9 மணிக்கு சொன்னாலும் விற்கமாடா, சொல்லாவிட்டாலும் துக்கமாடா, அது நிரந்தரமான பாடல். 2வது செகண்ட் ஷோ அங்கே ஆரம்பமாக இருக்கிறது என்று பொருள். இங்கெல்லாம் இங்கே வரைக்கும் அந்த அளவுக்கு கடைகள்லாம் கிடையாது, பில்டிங்லாம் கிடையாது. அங்கே தியேட்டரில் கூட இங்கே வரையும் கேட்கும். முனிசிபாலிட்டிக்கு இந்த பக்கம் வேறு கடைகளே கிடையாது. பெருமாள் கோயிலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த குடிசைகளையும் கிடையாது, கிடையாது, எல்லாம் கேட்கும். அப்போ அந்த ஜமாலுடைய மகன் அசீஸ் அவர் படிக்கும்போதே ஆங்கிலத்திலே புலமை கொண்டவர். அவரை பேசும்பொழுது அவரையும் பேச வேண்டும் ஒரு வார்த்தை. அவர் ஒத்துள்ள நாடகமெல்லாம் அவருடைய பள்ளி ஆண்டு விழாவுக்கு அவர் ஓரங்க நாடகம் அவர் செய்வார். சில நேரத்தில் அவர் சினிமா பாடலுக்கு டான்ஸ் ஆடுவார். இவரும் ஆடியிருக்கிறார். அதுவும் அந்த பறவை போல என்ற அந்த பாடலுக்கு அவர் ஆடியது இப்போ எனக்கு நினைவிருக்கிறது. அசீஸ் அவர்கள். அப்போ அவர் எல்லோரும் இருக்கிற போது அந்த அப்போ 11ஆவது வகுப்பு தான். அந்த ஸ்டேஜ் வருகிற போது சிலருடைய நடை உடையை
பாவர்கள் அவருடைய இந்த மலர் என்ன மலராக இருக்கும், அது எப்படி முட்ட வைக்கும், அது எப்படி மணக்கும், அது எங்கு வரை எட்டி நிற்கும் என்பதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிற பருவம் அது. அப்போது சில பேர் சொல்லியிருக்கிறார்கள், அப்துல் காதர் இவர் நல்லா எழுதுவார்கள், பிற்காலத்தில் இவர் நன்றாக பேசுவார் என்று ஆசிரியர்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். அப்போ சகாயம் ஆசிரியர் இருந்தார், சயின்ஸ் சயின்ஸ் படிக்காமல் வந்திருப்பார், ஃபிசிக்ஸ். அவர் கையில் சாவியை வச்சு அப்படி பிடிப்பார் ஒரு பிடி. அது தப்பியவர்கள் யாரும் கிடையாது. அந்த பிடி யாருக்கெல்லாம் கிடைத்ததோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில் பத்திகள் ஏறினார்கள். அதுக்குள்ள ஏண்டா நீ போய் எதையோ எழுதி 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 எழுதிட்டு இருக்கிற பாடி படி எங்கே வேலையாக கிடைக்கும். அப்போதே இவர் குப்பை எழுத்தாளர் ஒன்று ஆசிரியர்களாலே கவனிக்கப்பட்டார். இருந்த இடத்திலே ஏதாவது ஒன்றை எழுதி கொண்டிருப்பது, கிறுக்கிக் கொண்டிருப்பது, அப்படியே கிறுக்கள் எல்லாம் எழுத்துக்கள் என்று அதையை திருப்பி திருப்பி வாசித்து 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 இங்கே நுழைத்து கொண்டவர் மகிழ்ச்சியா. அப்ப அவருக்கு வாசல்தான் மலர்பருவத்தில் எழுதுகிற காலை கடிதத்திற்கு கூட எழுதியிருந்தால் வாசல் யாரையோ நிறுத்தி எழுதுவான். எங்கோ இருக்கிற நிலையை பார்த்து கருதை எழுதுகின்ற கவிஞர்கள் தானே நாம், நம்முடைய கவிஞர்கள். அது வராது என்று தெரிந்தாலும் வா வா என்று அழைப்பவர்கள் தானே நாம். அதன் முகத்தை அழகை பார்க்காமல் இருந்தாலும் அது என்ன அழகான முகம், சந்திர முகம் என்று எழுதுகின்றவர்களே தானே நாம். ஆக அவன் அவன் அவனுக்கு ஏற்பாத எழுதி 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 மகிழ்ந்திருந்தான். அப்படி எழுதி மகிழ்ந்தவர்கள் அவர்கள். இதை ஒரு செய்தி என்ன என்றால், யார் ஒருவர் தான் விரும்புவதை எழுதி எழுதி படிக்க ஆரம்பித்தாரோ, தன்னுடைய எழுத்துக்கு தானே ஒரு வாசகர் ஆனாரோ, ஆகிற போது தான் எழுதிய செப்பனிட மெருகேற்ற அதில் உள்ள செவில்களை எல்லாம் அகற்றி அகற்றி அது ஒரு சிற்பமாக, ஓவியமாக, கருத்து ஓவியமாக மாற்றுவதற்கு வாய்ப்பு அதிகம். நிறைய பேர் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், நான் இன்று கவித்து வருகிறேன், ஒருமுறை எழுதிய பிறகு பிழை திருத்தம் கூட செய்வதற்கு அவர்கள் படிப்பதில்லை என்பதை நான் அறிவேன். எழுதும், ஆனால் பிழை திருத்தம் திருப்பி படிப்பதில்லை. ஆனால் இந்த பருவம், இந்த பள்ளிக்கூடத்தில் கடைசியாக வருகிற பருவம், அவள் பீசலாம் அந்த பருவம், இந்த பருவம் எல்லாம் லேசாக உள்ளத்தினுள்ளே கற்பனை அரும்புகிற பருவம். இந்த கற்பனையை அரும்புகின்ற பருவத்திலே தான் கைகளிலே இருக்கிற எழுதுகோல் தாளில் எழுத ஆரம்பிக்கும். அப்போதான் அவனுக்கு கற்பனை வருகிறது. கற்பனை வருகிறது உள்ளத்தில் உள்ளே ஏதோ ஒரு உந்துதல் சக்தி அவனுக்கு உணர்வு பிரவாகமாக வெளிப்படுகிற போது அது எழுத்தாக மாறுகிறது. அந்த வயதிலே காதல் தான் அந்த உணர்வாக இருந்திருக்க முடியும். இல்லை சொல்ல மாட்டேன், யாரும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அப்படி நினைத்தவன் தான். கற்பனையிலே காதலை கண்டவன் காகிதத்திலே கவிதையை படித்தான். கற்பனையிலே தன் வாழ்க்கை பின்னாலே எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனையிலே கண்டவன் அவன் எழுத்தாளன் ஆனான். புதிய ஒரு உலகத்தை அவன் தன்னுடைய எழுத்திலே சமைத்து காட்டினான். அவனுக்கு நம்பிக்கை கிடையாது, நாம் கலைஞராகவும் முதலமைச்சராகவும், நாம் புரட்சித் தலைவராகவும் முதலமைச்சராகவும் என்றெல்லாம் யாரும் நினைத்ததில்லை, நாம் நினைத்ததில்லை. ஆனால் நம்மளே உங்களை பல பேருக்கு சமூகத்தில் நடந்த அநீதிகளை பார்த்து இவைகளுக்கெல்லாம் முடிவு காண வேண்டும் என்று உள்ளத்தினுள்ளே ஒரு எழுச்சி வந்தது உண்டா என்று உங்களை மனசாட்சியை கேட்டு பார்த்தால் அது 1000 முறை சொல்லும் ஆமாம் ஆமாம் என்று சொல்லும். முதலமைச்சர் ஒருவன் குறை சொல்லுகிறான் என்றால் அவரிடத்திலே இருக்கிற அதிகாரம் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. இருந்தால் நாம் இதற்கு அதிகமாக செய்திருக்கலாமே என்று அவன் உள்ளத்தினுள்ளே கற்பனை செய்து பார்க்கிறான் என்று பொருள். மனிதன் ஆடையால் உடலை மட்டும் மறைக்கவில்லை, அவன் தன்னுடைய தந்திரத்தால் தன்னுடைய உள்ளத்தையும் மறைத்து வைத்திருக்கிறான். ஆக அப்படி மறைத்து வைத்த உள்ளத்தினுடைய 1000 கற்பனைகள், கனவுகள், இந்த கனவுகளை எல்லாம் அச்சு தேரேற்றி வெளியிலே கொண்டு வருகிற அற்புதமான பணியிலே ஈடுபட்டவர் நம்முடைய காதர் அவர்கள். என் அண்ணனுக்கு மேலானவர். அந்த காதர் அவர்கள் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவரே நமக்கு ஒரு செய்தி. அவர் எழுதியது மட்டும் செய்தி அல்ல, எழுதியதும் அவரும் ஒரு செய்தி. எப்படி என்றால், நான் குமாரசாமி கல்வி காலேஜில் பிஎஸ் படிச்சு, இந்து காலேஜில்